நான் லாஸ்ட் வீக் நம்ம விஜய் சங்கீதா இஷ்யூ வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வு தான் த்ரிஷாவோட ஒரு மேரேஜ் போனது. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லை பிஜேபி அலையன்ஸ் பற்றி எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். இப்போ இல்லைனா இந்த 2 வீக்ஸாக அதாவது எதை மறைக்க இந்த நியூஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த 2 வீக்ஸாக என்னென்ன நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் அதை பற்றி கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். இல்லை வேறு எதனா இஷ்யூ இப்போ ரீசெண்டாக வந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் பற்றி நம்ம பேசுறதா இருந்தாலும் லாஸ்ட்டாக பேசணும். அந்த விஜய் த்ரிஷா இதுலேருந்தே வருவோம். ரீசெண்டாக கல்யாணத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஓகே. அப்போ வந்து அவங்க டிவிகே சேர்ந்த நிர்வாகியே ஒருத்தாங்க, ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தாங்க, அவங்களே வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கண்டனம்னா அவங்க நாச்சியார் அந்த மாதிரி நேம் வருது. அவங்களா? அவங்க பேர் சரியா தெரியல. அவங்க டிவிகே அவங்கள நிர்வாகி தான். அவங்களும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான், சினிமா ஆர்டிஸ்ட். அதுதான் அவங்க அந்த வாரியர்ஸ் சொல்லுவாங்கல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ், எல்லாத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி அதையும் அவங்க கண்டுபிடிச்சி போட்டாங்க. அவங்க பிஜேபியிலேருந்து டிவிகேக்கு வந்து சேர்ந்தவங்க. அவங்க எதுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா வெறும் ஃபேமுக்காக வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடு இந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நம்புற மாதிரி தான் இருக்கவும் செய்யுது. ஏன்னா இப்போ யூஸ்வலாக அவங்களுக்கு கோவம் வரணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசினது தான், எல்லா தலைவர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வந்துடணும். இல்லைனா அவங்க பக்கம் நியாயம், அவங்க உண்மையாலுமே எதிர்க்கிறாங்க, விஜய் பண்ண தப்புன்னு எதிர்க்கிறாங்கன்னா அவங்க எந்த கட்சியிலையும் சேராமல் இருப்பாங்களே இனிமேல். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட குற்றச்சாட்டு நியாயமாக எடுத்துக்கலாம். அது வந்து எதிர்காலத்தில் தான் தெரியும். ஏன்னா எல்லா கட்சி தலைவர்கள் மேலேயும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறப்போ அவங்க எந்த கட்சிக்கும் போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்தாங்க அப்படின்னா விஜய் மேலே உண்மையாலுமே தப்பு. விஜய் வந்து அவங்களுக்கு வந்து தகுதியான தலைவர் கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கலாம். அவங்க எதனா ஒரு கட்சியில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அட்டென்ஷன், இல்லைனா ஆல்ரெடி பிளான்டு உள்ளே வந்து சேர்ந்தது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிள் திங். இப்போ அதையும் தாண்டி இப்போ இந்த அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ரீசெண்டாக வந்து திருச்சிலையோ இல்லை தஞ்சாவூர்லையோ ஏதோ அங்கே ஒரு மாநாடோ ஏதோ நடக்கும்போது அந்த இடத்துல வந்து அவருடைய வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு 2-3 சொல்லணும்னா, முதன்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி பேருந்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருந்துக்கு தான் பெண்களுக்கு இலவசம் இல்லாமல் மொத்தமாகவே இலவசம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாருக்கும் 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும், அதாவது பெண்களுக்கு 2500 பணம் அவங்க வந்தா தராங்க. அதே மாதிரி அண்ணன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றவங்களுக்கு 8 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இதேதான் வந்து டிஎம்கே பண்ணும்போதோ இவங்க வந்து எதிர்த்து நின்னாங்க. இலவசம் சொன்னாங்க. இவ்வளவு தமிழர்களோட ஒரு தலைமையிலும் இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னும் போது இவங்களும் இதே சொன்னாங்கன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும், மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? டிஎம்கே நல்லதா பண்றாங்க, அதுக்கு நல்ல கட்சி இவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே, நான் ஏன் புதுசா டிவிகே ஓட்டு இல்ல. ஆக்சுவலா இதே வாக்குறுதியை கொடுத்த டிஎம்கேனா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே 1000 rupees சொல்லிட்டு எல்லாருக்கும் தராம தகுதி இல்லாத அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சு. இவங்க தெளிவா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே இவங்க 2 பேரும் டிஃபர் ஆகுறாங்க. கடன் சுமை ஏற்றினதை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிறார்ல, சம் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து டிஎம்கே தலைமைக்கு தனியாக போகுது, அதை மீறி இதில் எடுத்து பண்ணுறதால தான் அந்த கடன் சுமை வருது. அந்த டேக்ஸ்லேருந்து விஜய்க்கு எந்த டேக்ஸுமே வராது. ஸோ இதனால இதை ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இலவசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் வந்து இலவசத்தை டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியே ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டால் தப்புன்னு தான் சொல்லுவோம். விஜய் பண்ணுறாருன்றதுக்காக அது எப்படி சரியாகும்? தப்பு தான். ஆனால் அதை ஏன் எடுக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கிறாங்க. மக்களுக்கு நீ அறிவுரை சொல்லிவிட்டு நீ தோத்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் இதுக்கு தானே ஆசைப்படுறீங்க, அவன் தரத்தை விட நான் அதிகமாகவே உங்களுக்கு தரேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் இலவசம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றாதது விஜயோட ஆட்சியில் இருக்குது. முதல்ல அவருக்கு அந்த எண்ணம் இருக்கான்றது நம்மளுக்கு தெரியல. அந்த இடத்துல நம்ம யாருன்னா இருந்தாலும் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ மக்கள் வந்து இலவசத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்கன்னா அங்கே போயிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் நல்லவன் காட்டிகிட்டு இருக்கிறத தாண்டி அவனுக்கு மேலே நான் 1 ரூபா தரேன்னு சொல்லிட்டு மக்களை இந்த பக்கம் நம்ம கட்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களை நல்வழிப்படுத்துறது தான் சரியாக இருக்குமே தவிர ஓரமாக நின்று கத்திகிட்டே இருக்கிறது சரியாக இருக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீயாக இருந்தாலும் பண்ணுவேன், நானாக இருந்தாலும் பண்ணுவேன், மனசாட்சி இருக்கவங்க யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க. சரி, அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு துரோகி, சூழ்நிலைவாதி. எதுனா பழைய படத்துலாம் ரஜினிக்கு வந்து பேனரு, போஸ்டரு, எங்க அண்ணன், எங்க தலைவர் அந்த மாதிரிலாம் பேசினு இருப்பாரு. இப்போ லியோ படத்துல வந்து அந்த காக்கா நரி அந்த கதையெல்லாம் சொல்லி இப்போ எம்ஜிஆர் வந்து தூக்கி பேசுறாரு. கரெக்ட், சரியான டாபிக் நீங்க வந்தீங்க. அந்த காக்கா நரி கதை இல்ல, காக்கா கழுகு கதை, அதை ஸ்டார்ட் பண்ணது யார் ஃபர்ஸ்ட்? ரஜினி பண்ணதா? நான் உன்னை கேட்கறேன், ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்கறேன். அது எனக்கு தெரியல, நான் விஜய் பேச மட்டும் தான் பார்த்தேன். அப்படி ஒரு சைடாவே எல்லாரும் விஜய் பேசினது மட்டும்தான் பாக்குறீங்க, விஜய் பேசினா மட்டும்தான் தப்புனா நீங்க துரோகியா விஜய் துரோகியா? அவன் பேசக்கூடாது.
நான் கேட்டது காக்கா அந்த கதை தப்புன்னு சொல்றேன். அதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்குறேன். மக்கள் தான். மக்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? யார் பண்ணாங்க? யாரா ஸ்டார்ட் பண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் ம். அதாவது அதை பத்தி சொல்லலாம், எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகத்து வருது. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரிஞ்சிச்சா? ஒரு வாயை கொஞ்சம் ஓரமா வச்சு பேசுறப்பயே அவ்வளவுதான் உங்களோட அரசியல் புரிதல். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவன் 2K கேட்டு ஓகேவா. இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன மனநல எடுத்துக்க முடியாதுன்னா, லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஹிஸ்டரி தெரியாது இவங்களுக்கு, சரியா? அந்த ஹிஸ்டரி தெரியாததால ஈஸியா விஜய் மேல எப்படி ஒரு வன்மம் கட்டமைக்கப்பட்டதோ அதுல ஈஸியா சிக்கிப்பாங்க. அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னா ரஜினிகாந்த். உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியலன்றதே அது ஒரு ஆச்சரியம், புரியுதா? இப்போ உனக்கு அந்த கதை தப்பா தெரியுது அப்படின்னா அந்த தப்பை பண்ணது ரஜினிகாந்த். ஒருத்தரை காக்கான்னு சொல்லி பேசுறது தப்பா தெரியுதுன்னா அந்த தப்பை பண்ணது வந்து ரஜினிகாந்த். அதான் இல்ல, அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அதை வந்து என் நண்பர் வந்து ஒரு மேடையில, அதாவது திரைப்பட விழாவில் வந்து அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. எதிரியா சொல்லியிருக்காரு. ப்ரூஃப் இருக்கு, நீங்க நெட்ல பாத்துக்கலாம். அதான் வழக்கமா எல்லா மேடைகளையும். பட் ரஜினி அந்த கதை சொல்ற தப்பு. ஆனா அது விஜய் சொல்லியிருந்தா தப்பு, ரஜினி சொல்லியிருந்தா தப்பு இல்லை அப்படின்னா மாத்திக்க வேண்டியது உங்க மைண்ட் செட்டை தான். விஜய் மேல தப்புன்னு எங்களால, ஏன்னா எங்களுக்கு யாரும் பே பண்ணல, நாங்க அப்படி சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, வீட்டுக்கே உண்மையா எப்படி நாட்டுக்கு உண்மையா இருப்பாரு? அதுதான் போன வீடியோல நம்ம என்ன சொன்னோம், வீட்டுக்கே உண்மையா இருக்கவங்க நாட்டுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்கல்ல. இங்க இருக்க தலைவருங்க இருக்காங்கல்ல, இவங்க யாருமே வீட்டுக்கு உண்மை இல்லைன்னு சொன்னோம். ஆனா இது தனிப்பட்ட விளக்கமும் நம்ம ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப அப்படியே இருந்தாலும் அப்ப விஜயம் உண்மையா இருக்க மாட்டாரான்னு கேட்டா, ஒரு தலைவன் ஃபர்ஸ்ட் வீட்டை பார்த்துட்டு நாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல பெருசா நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. புரியல, இந்த பிரச்சனை ஆகுது. அவ்வளவு ரசிகர்கள் வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. ஆமா, அது முட்டாள் தானே தான். அவங்களோட வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அதை கூப்பிட்டு வராங்க. அப்ப அவங்க ரசிகர்கள் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா சொன்னது முட்டாள்தனமா தெரியுதா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எதிர்க்காங்க, சில பேர் எதிர்க்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வந்து தலைவர் எதிர்க்கிற தொண்டர்கள் எந்த கட்சியில நீ பாத்துருக்க சொல்லு? அப்ப யார் தற்குறி? தலைவன் என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்குறவன் தற்குறியா? தலைவன் தப்பு பண்ணா எதிர்க்கணும் தற்குறியா? முட்டு கொடுக்குறவன் தற்குறி. அப்ப இந்த கட்சியில இருக்கவங்களோட மற்ற கட்சி ஃபாலோ பண்றவங்க தானே முட்டாள் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. விஜய் பண்ண தப்பான்னு கேட்டா தப்பு தான், முட்டாள் தானம் தான். இப்போ அதை யாரு இல்லைன்னு சொன்னா? முட்டாள் எப்படி நான் நம்புறது? அவனே நல்லது செய்வான் நம்புறது. இப்போ அவன் இவ்வளவு சுயமா இருக்கான். முட்டாள் நல்லது செய்வான்னு நம்பலாம், கெட்டவன் தான் நல்லது செய்வான்னு நம்ப முடியாது. இப்போ உன்னோட கொஸ்டின் என்னன்னா, மக்களை பத்தி கவலைப்படாம அவரோட தனிப்பட்ட ஆசைக்காக ஓகேவா அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வரலாமா? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஓகேவா கூட்டு வந்தா சரி, இதுக்கு வந்து மக்கள் பத்தி கவலைப்படாம சுயநலமா யோசிக்கிறாருன்னு சொல்றேன். இப்ப முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு, சிஎம்ஏ ஆகலாம் ஓகேவா. சுயநலமா நடந்துக்கிறவங்க அந்த சிஎம் பதவி கூட ஆபத்து வரும்னு தெரிஞ்சு எப்படி கூட்டு வராங்க? அப்போ உள்ள நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து ஏதோ இருக்கு. இப்ப தொடர்ந்து த்ரிஷா சர்ச்சையை பத்தி பேசுறதால அது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கூட கூட்டு வந்திருக்கலாம். அதுதான் இன்னைக்கு நடந்தும் இருக்கு. இந்த மாதிரியே த்ரிஷா விஜயை பத்தி இப்ப பேசுறது நின்னுச்சா இல்லையா? நீங்க தான் பேசினு இருக்கீங்க. எல்லாம் பிஜேபி அலையன்ஸோட விஜய் போறாரா இல்லையான்னு சொல்லிட்டு டோட்டலா அந்த டாக் வந்துச்சு. என்டிஏ கூட்டணி பத்தி தான் ஃபுல்லா பேசுறாங்களே தவிர த்ரிஷா விஜய் வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதை நிறுத்திட்டாங்க. முதல் நாள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அந்த சந்தில சிந்து பாயலாம் நினைச்ச மற்ற கட்சிங்களுக்கும் ஊக்கு தான் வந்தது. இந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா தொண்டர்கள், அவங்களாம் நம்ம பக்கம் வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒரு நாள் கழிச்சு சரி விஜய் இல்லைன்னா யாருக்கு ஓட்டு போறதுன்னு திரும்பி பார்த்தோன்னா திருப்பி இங்க ஃபுல்லா ஒரு கூவமா நிக்கிறப்போ திருப்பி விஜய் தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கதான் வராங்க. சரி, இப்போ விஜய் துரோகி அப்படின்னா மொத்த தலைவரும் துரோகின்றப்போ துரோகியில கொஞ்சம் கம்மியான துரோகியை தான் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். விஜய் துரோகியா இருக்க சான்ஸ் இருக்கு ஓகேவா. விஜய் வந்து உத்தமர் நல்லவர் மக்களாகவே வாழ்ந்தவர்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு காம்படிஷனே இல்லாம வந்திருக்கும். யாருக்கு? டிவிகேக்கு. எல்லாருமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க கட்சியில வந்து ஒரு தவறான வழிநடத்தல் இருக்கு, தவறான அணுகுமுறை இருக்கு, நிறைய விஷயத்துல முட்டாள்தனம் பண்றாங்க. மக்கள் தொண்டர்கள் மேல மிகப்பெரிய அளவுல அவங்க அக்கறை இல்லை. மற்ற கட்சியை கம்பேர் பண்ணா இவங்களை அக்கறை அதிகம் தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. டிவிகேக்கு மற்ற கட்சியை கம்பேர் பண்ண, ஆனா அதுவே பத்தாதுன்னு நம்ம சொல்றோம். மக்களை நேசிக்கிற தலைவனா விஜய் கேட்டா நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா மக்களை சுரண்டி தின்ற தலைவனா கேட்டா அப்படி நம்மளால ஈஸியா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவர் அந்த வேலையை எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த இடத்துல தான் நம்ம விஜயை நம்புறோமே தவிர விஜய் ஒரு மாபெரும் தலைவர், விஜய் மிகச்சிறந்தவர் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லின்னு கேட்டா விஜய் எல்லாத்தையும் விட மோசமானவர்னு என்னால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? எதை வச்சு நான் ஆன்சர் பண்ணணும்?
சாதாரண மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ரஜினிகாந்தை இவர் திட்டாரு, ரஜினிகாந்தை இவர் தலையில் தூக்கி வச்சுட்டு விட்டுட்டாரு அப்படின்றதுக்காகலாம் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வருது. பெரிய மனுஷனா நடந்துக்காம நீ வந்து ஒரு சின்ன பையன் நீ நினைக்கிற ஆள் கட்டியே அவர் வந்து போட்டி போடுறாருன்னா திருப்பி அடித்தா பலமாக வந்து அந்த அடியை வாங்கிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு ரஜினி ஃபேவரட்டாக இருக்கலாம், அவர் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் முட்டுக்குத்துன்னு இருக்க முடியுமா? ஈவன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு விஷயந்தான். அது ஒவ்வொரு டிகேட்லேயும் மாறிட்டு வரும்ன்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லாத பீப்புள் தற்குறீங்களா? சூப்பர் ஸ்டார்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்றது இவங்க தற்குறீங்களா? அது எமோஷ்னலாக நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தானே, அதுதானே பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் பிளேஸுக்கு வந்து விஜய் வந்துட்டாருன்றதானே பிரச்சனை இங்கே. ஆனால் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க, இந்த மண்ணை சேர்ந்தவன் ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான், பரவாயில்ல பாராட்டணும், அந்த இடத்த விட்டு கொடுக்கணுன்ற மனநிலை வரல. நீங்கள் ஒரு சைடு மகான்னு சொல்லிக்கிறீங்க, ஆன்மீகவாதினும் சொல்லிக்கிறீங்க, ஒரு காரை பார்த்தா கூட வாவுன்றீங்க. நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ அவரையுமே ஃபுல்லாக நம்மளால் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து இந்த பக்கம் குறை வைக்கிறப்போ அந்த குறைகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள 1000 நந்திருக்கலாம். விஜய் ஹேட்டர்ன்றதுக்காக மக்களை, நம்ம தமிழக மக்களை வந்து படுகொலியில் தள்ள முடியாது திருப்பி தீய சக்தி ஆட்சியே. விஜயை பிடிக்கலைங்களா, அவங்கள யாரும் அடிச்சு விஜய் படத்தை பார்க்க சொல்லலை, சரியா? நீங்கள் பார்க்கலன்னு விஜய் உட்காந்த அளவில் அந்த படம் ஓடாமே இருக்க போகிறதில்ல. இன்னுமே விஜய் கலெக்ஷன் கிட்ட யாருமே கிட்ட வரல. வடன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் ரியாலிட்டியாக தானே. சரி, இப்போ அங்கே இருக்க கூவும் சொன்னீங்க, அந்த கூவதில் உள்ளவங்கலாம் வந்து அங்கே வச்சுட்டு இருக்காங்க, அவங்களால தொடர்பு இருக்கு. இப்போ அதுதான் விஜய் பண்ணுறாரு. விஜய் எப்படி சிறந்ததாக ஆவார்? சிறந்தவரே கிடையாது விஜய், கம்பேரிட்டிவ்லி பெட்டர். முதல்ல நீங்க எது இப்ப நீங்க இப்போ இதுல வந்து ஒரு நியாயமான கேள்வி இருக்கு. லாஸ்ட் டைமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, உனக்கு வந்து யார் ஒருத்தருக்கும் துரோகம் பண்றவன், ஒரே ஒரு உயிர், அதாவது அவங்க மனைவியா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், யார் ஒருத்தருக்குமோ ஒருத்தர் துரோகம் பண்றவர் ஒரு சிறந்த தலைவனா வர முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அது ஒரு நல்ல முடிவு, சரியான நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நீ தலைவனாக தேர்ந்தெடுக்கணும். அது வரைக்கும் நீ ஓட் பண்ணக்கூடாது. அந்த மைண்ட் செட்டில் இருந்தானா ஓகே. ஆனால் நான் ஓட் பண்ணுவேன், எனக்கு இவர் பண்ணுற தப்பு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும், மீதி 4 பேர் 8 பேரை வச்சுருந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? உன்னோட முடிவு சரியான விஷயம்தான். விஜய் சிறந்தவர் கிடையாது. விஜய் இந்த இடத்துல நீ சொன்னா விஜய் துரோகின்னு நான் ஏற்றுப்பேன். விஜய் துரோகியா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது உண்மையா இருந்ததுன்னா கம்பேரிட்டிவ்லி சொன்னாங்க இல்லையா அவர் பேசினப்ப. இப்போ கம்பேரிட்டிவ்லி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இப்போ இங்க இருக்க எல்லா திராவிட கட்சியுமே வந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு கூட்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆஃப்லைன்ல ஒரு கட்சியில இருக்கவங்களையும் ஒரு சில இடத்துல போறவங்க வர்றவங்களையும் அங்க பெண்களை பத்தி என்ன பேசுறாங்க, அதுல இருக்க மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்ட தலைவர்களுக்கு வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் எத்தனை பெண்களுக்கு வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் வரும். இப்போ எல்லாருக்குமே பரவலாக தெரியும். ஒரு ஊரில் வந்து ஒருத்தங்க இருக்கு, அங்கே ஒரு நிர்வாகி இருக்காருன்னா அவருக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா மட்ட தலைவர்களுக்கும் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு இவங்களை விட வந்து விஜய் பெட்டரா தான் தெரிவார் கம்பேரிட்டிவ்லி. சரி, இல்ல அதுதான் சரி தெரிவார்னு வச்சுப்பேன். நீங்க வேற யாரா ஒரு தலைவன் சொல்ல முடியுதான்னு கேட்கிறேன் மற்ற கட்சிகள்ல. அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அதாவது இப்ப விஜய் எடுத்துக்கிறது வந்து 2 கொள்கைகள், திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்லிட்டு. இதுல வந்து ரொம்ப ஆண்டு காலமா தமிழ் தேசியத்தை மட்டுமே வச்சு பின்பற்ற ஒருத்தர், அவர் மேலேயும் இந்த அலிகேஷன் இப்போ வரைக்குமே கடந்த ஒரு ஓராண்டாமே இருந்தது. அந்த அலிகேஷன் சிம்பிளா சொன்னா நாம் தமிழர் கட்சி, விஜயலட்சுமி சீமான், அதுல வந்து அவருமே வந்து அந்த கேஸ் வரும்போதெல்லாம் அவர் போய் வாதாடுறாரு, அவருமே உண்மையை ஒத்துக்கிறாரு. என்ன நடந்ததுன்னா, அந்த டைம்ல நாங்க லவ் பண்ணோம், ஆனா இப்ப வந்து அதெல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு, இப்ப நான் குழந்தை குட்டி குடும்பத்தோட இருக்கேன் அப்படின்றது. இந்த கேஸையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து ரொம்ப தெளிவா பேசுறவங்களே தப்பு பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காதல்ல வந்து ஏமாத்துறது வேற, இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு எப்படி இருக்கான்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அது பொண்ணு தான், அதுக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுக்கும் கற்பு இருக்கு, அதுக்கும் வாழ்க்கை இருக்கு, அதுவும் ஒரு உயிர் தான். ஓகேவா? ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ண முடியும். நீ துரோகம்னா துரோகம் தான். இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது, நீ விட்டு வந்த, இதை யார் நம்புறது? யார் மேல தப்புன்னு யார் நம்புறது? அப்ப விஜய் சங்கீதா விஷயத்துல விஜய் மேலதான் தப்புன்னு மட்டும் இவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, சீமான் விஷயத்துல சீமான் மேல தப்பு இல்ல, அவங்க மேல மட்டும்தான் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, இந்த விஷயத்துல விஜய் மேல மட்டும்தான் தப்புன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
இது எல்லாமே ஃபேவரட்டிசம் சம்மந்தப்பட்டது. நான் இவர் சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் பண்ணது தப்புலாம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. சரி, இவன் நான் வெறுக்கிறேன், இவன் இது ஒரு பண்ணது எல்லாமே நல்ல தப்பா இதுதான். தெரியும். இப்ப இந்த பாயிண்ட்டையும் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் நீங்க ஒண்ணு வச்சீங்க இல்லையா, ஆமா. இதுல லீஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு லீஸ்ட் பெஸ்ட். ஏன்னா இப்ப அடுத்த கணக்குன்னு ஒண்ணு வருது பத்தியா. சீமான் அவர்கள் வந்து அடுத்து அவங்க மனைவி அவங்கள லவ் பண்ணி அவங்கள வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதான் அவர் சொல்றாரு. அப்ப விஜயலட்சுமி இருக்கிறப்பயே அந்த கான்டாக்ட் வந்தாரா, இல்லைன்னா அவங்கள விட்ட பிறகுதான் இவங்க அறிமுகமே அவர் கிடைச்சதா, இல்ல இவங்க இதெல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு பேர் தான் இல்லீகல்ன்றது. எல்லாமே அஃபைர் பத்தி நம்ம பேசுறோம்ல. இப்போ ஃபாரின்ல இருக்க மாதிரி நீ ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தனா காலைல பல்லு வளைக்கினே இருப்பான், அவன் ஒய்ஃப் திடீர்னு சொல்லணும் அஃபேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அது டீ போட்டுனே இருக்கும், இவன் அஃபேர்ல இருக்குன்னு சொல்லுவான், ஷாக் ஆவாங்க, அடுத்த பார்த்தா செப்பரேட் ஆயிடுவாங்க. அப்படிலாம் இங்க யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இதெல்லாமே நல்ல கருத்து தான். நான் அஃபேர் வந்த பிறகுதான் இங்க இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்க லீஸ்ட்ல பெஸ்ட் அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே ஒத்துக்கிறேன். லீஸ்ட் பெஸ்டே யாருக்கு தெரியுமா? இப்போ எனக்கு விஜய் தலைவன் கிடையாது, விஜய் என்னால தலைவனா ஏத்துக்க முடியாது, ஓகேவா? நான் விஜய்க்கு ஓட் போட மாட்டேன். இந்த லீஸ்ட் பெஸ்ட் நம்ம யாருக்கு சொல்றோம் அப்படின்னா ஓட்டு போடுறவங்களுக்கு சொல்றோம். சரி, ஓட்டு போடுறவங்க சொல்றீங்க, நம்ம ஏத்துக்கல. ஓட்டு போடுறவங்க சொல்றீங்க, ஓட்டு போடுறவங்களே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓட்டு போடுறவங்கள இப்ப லீஸ்ட் பெஸ்ட் அதெல்லாம் சொல்லியாச்சு. அதே மாதிரி ரெண்டு தரப்பையும் பேசும்போது ரெண்டு பேருக்குமே அந்த இன்னும் சொல்ல போனா இப்ப யாழ்மதி அவங்கள பத்தி எல்லாம் இப்ப வெளியே எடுத்துட்டு வராங்க. யாழ்மதி சீமானோட காதலி, ஈழத்துல இருக்க ஒரு பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாரு. சரி, அது நடக்காதப்ப அது ஏன்றத சொல்லணும் ஃபர்ஸ்ட். இப்ப அவங்க யாழ்மதி என்ன ஆனாங்க, இதெல்லாம் நிறைய கதை இருக்கு இதெல்லாம். அப்ப அதை மீறி ஏன் சீமான ஒரு கட்டத்துல ஏத்துக்கணும் அப்படின்னா, தமிழ் தேசியம் இங்க வாழ்ந்தே தீரணும், திராவிடத்தை சீமானால மட்டும்தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறப்பதான். ஒருவேளை அவர் தொடர்ந்து தவறு பண்ணிருக்கலாம், இன்னைக்கு மக்களுக்காக அவர் திருந்தி வாழலான்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு சீமானை வந்து அதுதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இப்ப ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் போன மாதிரி இருக்கு. இப்ப இங்க வந்து ஒரு பக்கம் வந்து திராவிடம் தமிழ் தேசியம்ன்றாங்க, இப்ப தமிழ் தேசியத்தை மட்டுமே வச்சு ஒரு கட்சி. ஓகே, அந்த விஷயத்தை விட்டுட்டு கொள்கை ரீதியா இவங்க ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? தமிழ்நாடு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அந்த திராவிடம் கதையை நம்ம வருவோம் ஃபர்ஸ்ட். ஏன் விஜய் திராவிடத்தை கையில எடுத்திருக்காரு அப்படின்றது என்னோட அனலிஸ்ட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விஜய் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பெரியார் மேல மிகப்பெரிய பற்று இருக்கா மனத்துல இருந்து. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்றது விஜய் தற்கூரி, பெருசா ஒரு படிப்பறிவுலாம், அதாவது மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாரு, வெறும் சினிமா அறிவு மட்டும்தான் இருக்கணும். அதில் மேபி நம்ம நம்பலாம். வெறும் ப்ரொஃபஷனல் இருக்கிறவர் தான் அவர். பெரியார் மேல பெரிய ஈடுபாடு, அம்பேத்கர் மேல பெரிய ஈடுபாடுலாம் இருந்திருக்காது. ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பாக்குறாங்க. திராவிடத்திலேயே இவ்வளவு பேர் இருக்காங்க, தமிழ் தேசியத்திலேயே இவ்வளவு பேர் இருக்காங்க, இது வந்து ஓட்டு அரசியல், ஜெயிச்சாதான் ஆட்சி பண்ண முடியும். அப்படின்றப்போ எடுத்த உடனே வந்து விஜய் தமிழ் தேசிய ஐடியாலஜி கூட இருக்கலாம். இன்னைக்கு உனக்கு எனக்கும் திராவிடம் வந்து இங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கு, புரியுதா? இப்போ உன் வீட்டுல வந்து நீ எல்லாருக்கும் பங்கு கொடுன்னு சொல்ற மாதிரி, உங்க வீட்டுல வந்து நாங்க உட்காந்துட்டு நீங்க எல்லாருக்கும் பங்கு கொடுன்னு சொல்ற மாதிரி தான் திராவிடம். இது உனக்கு எனக்கு புரியுற மாதிரி மேபி விஜய்க்கு புரிஞ்சிருக்கலாம். ஆனா தமிழ் தேசியத்துல இங்க வாக்கு வங்கி பார்த்தோன்னா 36 லட்சம் 38 லட்சம் தான் இருக்கு. மீதி எல்லா ஓட்டுமே திராவிடம் சைட்ல இருக்கு. சரி, நம்ம ஏன் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்தாதான் அப்பதான் வந்து இந்த பக்கம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டாருன்னா இப்போ வெளி மாநிலத்துல ரசிகர் இருப்பாங்க, வெளி மாநிலத்துல இருந்து இங்க வாழ்வாங்க. வெளி மாநிலத்தவங்க எல்லாமே கெட்டவங்க நம்ம சொல்றது இல்லை. வெளி மாநிலத்திலிருந்து வந்து திராவிடன்ற பேர்ல தமிழரை ஏற்றி பொழைக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம கெட்டவங்க சொல்றோம். அப்படி வந்து தெளிவா அவங்க புரிய வைக்க முடியுமா விஜயால? முடியாது. அப்படி சொல்றப்ப அங்க மிஸ்டேக் நடந்து, அதான் தவறான வழிகாட்டல். நீ கொள்கை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் தவிர இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. தமிழ் தேசியம்னு ஒரு பேர் வைக்கணும், திராவிடன்னு ஒரு பேர் வைக்கணும், தமிழக வெற்றி கழகம்னு இருக்கு, நான் தமிழக மக்களுக்காக தான் ஆட்சி நடத்த வரேன் வார்த்தையோட முடிச்சுட்டு அவங்களோட கொள்கையை சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல தான் விஜய் பின்னாடி இருக்க மங்குனி அமைச்சரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு தவறான வழிநடத்தல போகுது. எல்லா கெட்ட பேரும் வர்றதுக்கு வந்து அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. ஓகேவா? திராவிட அரசியல் கேளு, இவரும் அதே தப்பு தானே பண்ணிருப்பாரு. அந்த ஓட்டு அரசியலுக்காக தானே பண்ணணும். ஏன் சீமானம் இந்த விஷயத்துல ஆதரிக்க முடியாதுன்னா, சீமானும் திராவிடத்தை தொடர்ந்து கையில எடுத்து விஜய் வந்தவன தானே விட்டாரு. சீமான் எதுக்கு எடுத்தாரு? தமிழ் தேசியத்தை பத்தி முழு புரிதல் உனக்கு வந்துடுச்சு. சீமான் ஏன் எடுத்தாரு அப்படின்னா, திராவிடம் மட்டும் இங்க இருந்து அப்படியே போயிடக்கூடாது, உடனே நம்ம பெரியார் எதிர்க்கிற ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் பெரியார் எழுத்து பிடிச்சிட்டு திராவிடத்தை ஒழிக்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் தேசிய பாதைன்னு சொல்லிட்டு லைட்டா தடவனாப்புல போயிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து பெரியார கையில எடுக்கதான் அடிக்க ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. ஸோ விஜய் வந்து தூய தமிழ் தேசியவாதிகள் கேள்வி கேட்கலாம், இப்ப தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்காங்க கேட்கலாம், ஈவன் வந்து பாரிசாலன் மாதிரி ஆளுங்க கேட்கலாமே தவிர நாம் தமிழர் வந்து ஒருத்தர் கூட வந்து பெரியார் ரீதியா திராவிடத்தை நீ தூக்கி பிடிக்கிற அங்க திருப்பி எத்தனோரன்னு கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே வந்து இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்க எவ்வளவு தூரம் மறுத்தாலும் அவங்களோட கடைசி காணொலிகள் வரைக்கும் விஜய் வர வரைக்கும் அவங்க திராவிடத்தை தூக்கி பிடிச்சது வந்து நெட்ல இருக்கும், தேடனா இருக்கும். அப்படி இருக்கப்போ
நம்ம எப்படி இதுல கம்பேர் பண்ணி கூட சீமான தமிழ் தேசியத்தை பெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்களும் விஜய் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி தானே. சரி, அதான் சிம்பிளா நீங்க சொல்லும் போதே அந்த பாயிண்ட்ல சொன்னீங்க, இப்ப திராவிடம் எந்த அளவுக்கு ஆமா மோசமானது, தேவையற்றது, ஃபர்ஸ்ட் தேவையற்றது. அதே மாதிரிதான் விஜய் அதை எடுத்திருக்காரு. ஆனா நீங்க மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா, இப்போ ஆந்திரால எப்படி இருக்குன்னு பாக்கணும், கர்நாடகால எப்படி இருக்குன்னு பாக்கணும் அங்க உள்ள அரசியல்லாம். அதே மாதிரி அரசியல் ஏன் இங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அப்படின்றதான் கேள்வி. அதை ஏன் திருப்பி திராவிட அரசியல் எடுக்கணும், என் தமிழ் தேசத்தை தமிழ்நாட்டுல பண்ண முடியல அப்படின்னா, திராவிட அரசியல்னா திராவிடர்கள் வந்து இங்க மேலோங்கி இருக்காங்க எல்லா விஷயத்துலயும். அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கும், சினிமா துறையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சினிமா துறையிலயோ பத்திரிகை துறையிலயோ அவங்க அதிகமா இருக்கவோ, திராவிடர்களும் திராவிட சப்போர்ட்டர்ஸும் இருக்கவோ தான் இன்னைக்கு வந்து விஜய் மேல இவ்வளவு பெரிய வன்மம் கட்டமைக்கப்பட்டது. தமிழ் தேசியமா வந்துச்சு, தமிழருக்கு உரிமை இல்ல, தமிழருக்கு முதல்ல. ஆமா, அதனாலதான் வந்துச்சு தமிழ் தேசியம். அதே திருப்பி ஒரு திராவிடர்கள் திருப்பி எடுத்து வந்தா எப்படி? அதுக்கு தானடா காரணம், அதுக்கு தானே இப்ப காரணம் சொன்னோம். ஏன் எடுத்துட்டு வராங்க? ஓட்டு அரசியலுக்காக தான் எடுத்துட்டு வராங்க. தமிழ் தேசியத்து 36 லட்சம் வாக்கு தான் இருக்குது, ஓட்டுக்காக பண்றாங்க. யார் அப்ப தமிழ் தேசியத்தை எடுத்துட்டு வரா? யாருமே எடுத்துட்டு வரல. அதுதான் சொன்னேன், ஒரு கட்சி அதுதான் ஆன்சர் பண்ணியாச்சு. அவங்க தான் திராவிடத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னு தானே சொல்றோம். வெறும் பேரு இருக்குன்றதுக்காக ஸ்டார்டிங்ல அதாவது இவங்க பண்ண ஒரே மிஸ்டேக் வந்து நேம் மட்டும் தானே தவிர, விஜய்க்கும் சீமானுக்கும் திராவிடத்தை பின்பற்றுறதுல எந்த வேறுபாடுமே நம்ம பார்க்கல விஜய் வர வரைக்கும். ஸோ தமிழ் தேசிய கட்சியே இங்க முழுமையான தமிழ் தேசிய கட்சி இது வரைக்கும் வரல. ஓகேவா? அப்போ ஓட் போடுறவங்களுக்கு நம்ம எந்த தமிழ் தேசிய கட்சியை நம்ம சொல்ல முடியும்னு கேட்கிறேன் நான். ரெண்டு பேருமே வந்து ஓட்டு அரசியலுக்காக திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. அதான் நீங்க கேட்டீங்க அப்படி இருக்கப்போ இப்ப இவ்வளவு நேரம் என்ன கவனிச்சுட்டு இருந்தாப்போ, ஒரு விஷயம் மக்களுக்காக பேசுறப்போ வெறும் தனிப்பட்ட வன்மத்தை பத்தி வச்சு பேசினா உண்மை எதுவுமே உன் காதுல விழாது. என்டிகே தூக்கி பிடிச்சாங்கன்றது தான் இவ்வளவு நேரம் நாங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவன் கேட்ட கேள்வி அதுதான் இது. அப்ப பாத்துக்கோ, நீ திராவிடம் ஏன் இங்க அந்த அரசியல் ஏன் பண்ண முடியலன்னா, விஜய் மேல இவ்வளவு வன்மம் விதைக்கப்பட்டதே திராவிடத்தால தான், ஒரு தமிழை முன்னேறக்கூடாதுன்றதால தான். அதுதான் அது எது அது எங்க இப்போ ஏஜ் என்ன இருக்கும் உனக்கு? 19ல ஒரு ஆக்டர், சாதாரண ஒரு ஆக்டர், ஏன் அவன் மேல இவ்வளவு ஒரு வெறுப்பு? ஆரம்ப காலத்துல இருந்தே பத்திரிகைல இருந்து இது வரும். உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாரி அப்பாவால முன்னேறணும்னு சொல்லிட்டு நீ விஜய்க்கு முன்னாடி வந்து உனக்கு தொடர்ந்து எத்தனை வாரிசு நடிகர்கள் வந்தாங்களோ அவங்க மேல யார் மேலேயும் இந்த விமர்சனம் கிடையாது. விஜய்க்கு அப்புறம் வந்தவங்க மேலேயும் இந்த விமர்சனம் கிடையவே கிடையாது. ஏன் விஜய் மேல மட்டும் அந்த விமர்சனம் யாருன்னா யோசித்து பார்த்துருக்காங்களா? மசாலா படம் 4 பாட்டு 4 ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே ஒரு சொல்ல கலாச்சிருப்பாங்க. லுலு சபா இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உள்ள வந்து இவங்க ஆள் விட்டு அடிச்சாங்க, மிரட்டினாங்கலாம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூஃப் எடுக்கிறப்போ எந்த ஸ்பூஃப்லையுமே டைரெக்டாக யாரையும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த போக்கை படத்தை பேக்கரின்னு கலாய்க்கிறப்போ டைரெக்டாகவே வந்து நீ 4 படம் எடுப்பா, உன் படத்தை வந்து நான் பார்க்கணுமான்ற மாதிரி டைரெக்டாகவே பேசியிருப்பாங்க. அந்த டைரக்டர் வந்து ஒரு திராவிடர், தமிழர் அல்லாதவர். இவங்க வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதை சரி அது தப்பு, ஒரு மசாலா படமே நடிச்சிருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ கிரேஸ்ன்னு அவ்வளோ வயிறு எரியுதுன்னா, அப்போ பிரசாந்தும் அதான் நடிச்சாரு, அஜித்தும் அதான் நடிச்சாரு, விக்ரமும் நடிச்சிருக்காரு, சூர்யாவும் நடிச்சிருக்காரு, ரஜினி காலங்காலமாக அது மட்டும்தான் நடிச்சார். அப்போ அந்த விமர்சனம் விஜய் மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வருஷமா விஜய் மேலே இருக்க வன்மம் கட்டமைக்கப்படுது. ஓகேவா? இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் ரீதியாக எதுக்கிறப்போ ஒரு சரியான காரணம் சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுப்போம். ஆனால் இவங்க வைக்கிறது முழுக்க அவதூறு மட்டும்தான் இருக்கு. விஜய் மேலே 1000 விமர்சனம் இவங்களால வைக்க முடியும். இப்போ நம்ம சொன்னல தவறான வழிநடத்தல் இருக்குல்ல, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற அவங்க கொள்கையை சொல்லிட்டு போ, உனக்கு எதுக்கு தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டா பிரித்து ஒன்றா சேர்க்குற கதை உனக்கு என்னது? அதை பற்றின தெளிவே இல்லை. அப்போ ஏன் அதை எழுதி தராங்க? நீ வாசிக்க. இதெல்லாம் அவங்களோட தவறான வழிமுறை. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லயே இருக்கட்டுமே. இப்போ இத்தனை வருஷம் ஒரு 50 வருஷமே திராவிட ஆட்சி தான் இருந்திருக்கு. அவங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை கட்டமைச்சிட்டாங்க. இவர் யாரு புதுசா வந்து திருப்பி மாத்தி அமைக்கணும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் என்னன்னா, கட்டமைச்சிட்டாங்க அப்படின்றது வார்த்தை அளவுல இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெறும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், ஒரு 40% டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா, சிம்பிளா எனக்கு யார் ஆட்சி பண்ணாலும் அந்த 40% ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். ஒழுங்கான ஆட்சி பண்ணா அது 60 to 70 ஆகும்ன்றது நம்மளோட கருத்து. அந்த கட்டமைப்பு 60% 70% வந்திருக்கலாம் 100க்கு. ஆனா இவங்க வந்து 40 30 தான் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டு காசு எடுத்துன்னு வந்து, திராவிட கட்சிகள் ஏதோ அவங்க வீட்டு காசு எடுத்துட்டு வந்து பேசின மாதிரி, உனக்கு உங்க அப்பா ஃபீஸ் கட்டியிருப்பேன், அவனுக்கு அவங்க அப்பா தான் ஃபீஸ் கட்டியிருப்பேன், நாங்கள்னா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க மீன் பண்றது என்னன்னா, நாங்கள்னா உங்களை ஸ்கூல்லயே சேர்த்திருக்க மாட்டாங்க. நீ போராடலன்னா இன்னொருத்தன் போராடி இருப்பான், வேற ஒரு கட்சி போராடி. நான் சொல்ல வரேன், இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பாயிண்ட் ஒருத்தன் கிட்ட கேள்வி கேட்கும்போது, இப்போ ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்க ஒரு பர்சன் எல்லாம் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றாங்க ஒரு விஷயம், இவர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்,
அவர் வந்து ஏன் நான் இப்ப டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்றது ஒரு ரீசன் சொல்றாரு. அவர் எப்படி நான் மனசை மாத்த முடியும் இப்ப வேற கட்சிக்கு ஓட்டு போடுங்க? அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், எனக்கு வந்து இவர் கலைஞர் வந்ததுனாலதான் எனக்கு வந்து நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன், அதாவது எனக்கு ஒரு கோட்டான்னு கொடுத்து நான் படிச்சு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் அந்த இடத்துல நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வச்சு, இல்ல தமிழ் தேசம்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு நீ ஓட்டு போடுங்க, உங்களுக்குன்னு இல்லாம இங்க ஒட்டு மொத்தத்துல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி 1,00,000 பேர் இருக்கலாம், இல்ல 1 கோடி பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களை எப்படி மாத்துறது? நீ கோர் ஓட்டர்ஸ் எப்பயுமே மாற்ற முடியாதுல்ல. இப்போ அவருக்கு வந்து ஒரு இது வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னா, இப்போ கலைஞர் இல்லைங்க, அந்த இடத்துல யார் வந்தாலும் ஒரு கவர்மெண்ட்ன்றது வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது தான், தாழ்த்தப்பட்டவங்களை முன்னேற்றுறது தான் அவங்களோட அடிப்படை கடமை. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் இல்லை, அது வந்து ஒரு ஆர்டினரி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா, அவங்க வந்து அவரோட தனிப்பட்ட கருணையால் பலனடைஞ்சதான் அவங்க நினைக்கிறாங்க. கோர் ஓட்டர்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் நம்மளுக்கு என்ன இருக்குது? நீ சொல்கிற மாதிரி அவங்க 1 crore பீப்புள் இல்லை, அவங்க வந்து ஒரு 70 lakh 60 lakh பீப்புள் தான் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதை வச்சுட்டு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஜெயிக்க முடியாது. அவங்க மாற்றி மாற்றி போடுறாங்கல்ல பப்ளிக்கு, அவங்க தான் வந்து யார் ஜெயிக்கணுன்றது டிசைட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடிப்படையாக ஒரு யோசனை இல்லாமல் இவங்களை வந்து ஒரு எஜமான் மாதிரி பார்க்குற மனநிலையில் இந்த பீப்புள் கிடையாது. இந்த வாட்டி இவன் சரியா பண்ணலையா, இவன் தூக்கி போடு, இவன் தான் வேற ஆப்ஷன் இருக்கானா, இவன் வரட்டான், இந்த வாட்டி இவன் சரியா பண்ணலையா, தூக்கி போடு, இவன் தான் வரானா. அவங்ககிட்டயும் ஒரு முட்டாள் தானே இருந்தது. புது கட்சிங்களுக்கு அவங்க சான்ஸே தரல. அப்ப தரல ஏன்னா புது கட்சிங்க ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. இப்போ அந்த நம்பிக்கை கொடுக்கறது தானே ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ சீமானோட கொள்கை நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அப்போ இப்போ சீமான் மேலே அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு விதமாக எடுத்து போகிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாரு, எல்லா விதத்துலையும் அகெயின்ஸ்டாக இருக்காரு. இப்போ அதில் இருக்க ஒரு சில நிர்வாகிகளே வந்து வேலை போயிட்டாங்கன்ற மாதிரி பேசுறதுலாம் இப்போ வெளியே வர விஷயங்கள் யூடியூப்ல. அது உண்மையாக இருக்கலாம், அவதூறாக இருக்கலாம், நம்ம அதை உண்மைன்னு நம்புகிறோம். அதனால் அந்த சப்போர்ட்டை நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் ஆரம்பத்தில் சீமா நல்லவராக தான் எல்லாருக்குன்னு தெரிஞ்சார். ஆனால் ஏன் நிறைய பேர் ஓட் பண்ணல அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படின்றதால ஓட் பண்ணல. இப்போ ஒரு நியூ ஃபோர்ஸ் வரப்போ இது ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்றப்போ இது மட்டும்தான் சான்ஸாக இருக்குது. இதை விட்டால் திருப்பி சான்ஸே கிடையாது. இப்போது ஒரு ஹை எண்டு அவ்வளோ தூரம் வந்துட்டே ஒருத்தனால ஜெயிக்க முடியல, ஒருத்தனை நம்பலை மக்கள் அப்படின்னா, அடுத்து ஒருத்தர் யார் வரதுக்குமே போயிடுவான். அப்படியே மக்கள் நம்பினா கூட நம்ம தான் நம்புவோம், மற்றவங்களாம் நம்ப மாட்டாங்க, ஓட்டே யாரும் அவங்களுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லி. இப்படி வேணா வச்சுக்கோமா, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு இல்லை யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு சரியான அரசியல் புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோமா. ஏன்னா நாம் தமிழர் ஒரு கட்சி 36 லட்சம் ஓட்டு வாங்குச்சு போன எலெக்ஷன்ல போது, அது கன்வெர்ட் பண்ணி ஒரு ஜெயிக்கிற அளவுக்கோ இல்ல அந்த எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். அது என்ன புரிதல் இல்லை அப்படின்னா, அது தனிப்பட்ட ஒரு அருவருப்பான மனநிலை. வாக்களிக்கிறப்போ ஒரு அருவருப்பான மனநிலை ஒன்று இருக்கு எல்லாருக்குமே. அது ரொம்ப ஒரு அற்பமான மனநிலை. அது என்னன்னா, நான் ஓட் போடுற கட்சி ஜெயிக்கணும், அது ரொம்ப அல்பத்தனம்ல. நீ ஏன் என்னமோ காம்படிட் பண்ற மாதிரி. இவர் ஓட் போடுற கட்சி தோக்கக்கூடாதான், அதனால வந்து ஜெயிக்கிற கட்சி போய் ஓட்டு போட்டு வரலாம். அது இவருக்கு நல்லது இல்லையா எதையுமே பார்க்க மாட்டாராம். நாம் தமிழர் தோத்தா என்ன ஜெயிச்சான்னா அவனுக்கு நல்லது செய்வானான்னு பார்த்து நீ அவனுக்கு தான் வாக்களிச்சிருக்கணும். அதை பண்ண மாட்டாங்க. இது தனிப்பட்ட ஈகோ சார்ந்த விஷயம். கர்வம், ப்ரைடு, முட்டாள்தனம், அற்ப மனநிலை, அந்த மனநிலை இருக்குது. அது ஓட் போடுறப்ப எங்கேயுமே யாருக்குமே வரக்கூடாது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், ஜெயிக்கிற இடத்துல போய் நின்றுக்கணும், அப்படி சரியான இடத்துல தான் போய் நிற்கணும், சரியான கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். அதுதான் மக்கள் பண்ணணும். அது நாம் தமிழராக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கட்டும், நல்லவங்க சரியானவங்கன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு தான் போடணுமே தவிர ஜெயிக்கிறவங்கள தான் போடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் சொன்னல அந்த ரீசன் தான் நாம் தமிழர் லாஸ்ட் டைம் வந்து அந்த ஹைட்டுக்கு போல. அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை அப்போ அவங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு வச்சுப்போம். லாஸ்டா எலெக்ஷன்லயும் வந்து நம்ம சிம்பிளா சொன்னா கமலஹாசன் வந்து போட்டியிட்டார், மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிட்டார். கமலஹாசன் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே அவரோட நம்பிக்கை இழந்துட்டார். அது தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன் நின்று கோயம்புத்தூர் தொகுதியில வந்து நல்ல ஒரு லீடு கொடுத்திருந்தாங்க. அப்ப கூட நம்ம நல்ல லீட்ல அதெல்லாம் நம்பிக்கை இழந்தாச்சு. கமல்ஹாசன் நிக்கிறாரு, ஆப்போசிட்ல எந்த கேண்டிடேட்னாலும் அவங்க தோக்கணும். கமல்ஹாசனுக்கு இருக்க ஃபேமுக்கு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து என்ன நினைச்சுப்பாங்க, ரஜினி சூப்பர் ஸ்டாரு, கமல் சாருக்கு அவ்வளோ ஃபேன் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. கமல் 75லேயே சூப்பர் ஸ்டார், இந்தியா ஃபுல்லா சூப்பர் ஸ்டார். ஏன் ஈவன் சொல்ல போனா பிக் பாஸை தொடர வரைக்கும் கமல் வந்து இங்கே சூப்பர் ஸ்டார் தான். இதுதான் ரியாலிட்டி. ரஜினிக்கு ஈக்குவலான ஃபேன்ஸ் வந்து கமலுக்கு இருந்தாங்க. இதே நிலைமை இப்போ டிவிகேக்கு சேர்ந்த விஜய்க்கும் வந்ததுன்னா அந்த எலெக்ஷன்ல தோத்துவே முடியாம ஒரு காலகட்டத்துல வரும். கண்டிப்பா ஒரு இந்த எலெக்ஷன்ல தோத்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க விஜய் சர்வைவ் ஆவாருன்னு சொல்லிட்டு. இந்த எலெக்ஷன்ல தோத்தா விஜய் சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா ஸ்டார்டம், ஃபேன் பேஸ்ன்றது வந்து எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான்.
இப்போ அது புரியாமல் தான் ரஜினி ஃபேன்ஸ் வந்து விஜய் போட்டு கட்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு விஜய் ஃபேன்ஸ் வந்து அடுத்து ஒருத்தரை போட்டு கட்சிட்டு அடுத்த ஆள் இல்லைனாலும் உருவாக்குறாங்க. புரியுதா? அந்த கட்சி இப்பயே வந்து விஜய்க்கு எதிராக கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாத ஒரு பர்சனை நிறுத்துறப்போ இன்னும் ஸ்டார் வேல்யூ அதிகமாக கொடுத்து எல்லா மக்களும் இவர் தான் விரும்புகிறாங்க, இவர் தாங்க இனிமேல் இவர் தாங்க அடுத்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் எடுத்து நிறுத்துறாங்கன்றப்போ விஜயோட ஸ்டார்டமோடையும் 5 வருஷம் சர்வைவ் ஆக முடியாது. இதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும், ரொம்ப கஷ்டம். விஜய் அந்த மாதிரி தோத்துட்டா விஜய் அரசியல்லையே இருந்துடணும். அதாவது நான் ஒரு எம்எல்ஏ ஆச்சும் அந்த நாட்டுக்கு நல்லது செய்வேன், நல்லது செய்கிறேன்ற மனநிலையில் இருந்தால் ஒருத்தன் வாழ்வான். விஜய் கவுன்சிலர் ஆனால் கூட வாழ்வார். மக்களுக்கு தெரியும், ஒரு 100 பேர் விஜய் உண்மையாக நம்பினா போதும், விஜய் ஒரு 10,000 பேருக்கு நல்லது செஞ்சால் போதும். அந்த வாழ்க்கை வந்து சிறந்த வாழ்க்கை. ஆனால் ப்ரைடுக்காக பண்ணால், இந்த பவருக்காக தான் நான் வரேன் அப்படின்னா விஜய்க்கு அந்த தோல்வியாக இருக்கும், இல்லைனா தோத்தா மாதிரி கூட இருக்க. நீ நல்லது செய்தால் அரசியல் வர அப்படின்னா நீ ஆட்சிக்கே வர வேணாம், பதவிக்கே வர வேணாம். நீ ஆளுங்கட்சி பண்ணுற தப்பை எதிர்த்து கேட்டால் போதும், மக்களை நீ கொஞ்சம் ஒரு அறிவாளிகளாக மாற்றினா போதும், அரசியல் புரிதல் ஏற்படுத்தினா போதும், இவங்களால முடிஞ்ச போராட்டங்களை முன்னெடுத்தா போதும், நல்லது செஞ்சால் போதும், இதெல்லாமே போதும் தான். ஜெயிக்கிறது தோக்கிறது செகண்ட். சரி, இந்த ஒரு கேள்வி வச்சுப்போம், இது எனக்கு சும்மா ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தலைவர் இருந்தாரு, விஜயகாந்த்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருந்தாரு. அதே மாதிரி முதல் மாநாடு விஜய் போடும்போது முதல் மாநாடு மதுரையில எங்கேன்னு சரியா தெரியல, அப்போ வந்து விஜயகாந்த் பத்தியுமே ஒரு இது பேசியிருப்பாரு. இப்போ அந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கும் அதாவது தேமுதிக இவங்களுமே டிவிகே ஏதாவது கூட்டணி வச்சிருந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? இப்போ நடக்கிறது வேற, அரசியலுக்கெல்லாம் வேற. இப்போ தேமுதிக வந்து கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருந்துக்கும். இப்போ வந்து ஆரம்பத்துல விஜய் வந்து விஜயகாந்த் இவங்கள பண்ணாங்க, அவங்க பசங்களுக்கு எதுவுமே பண்ணல, விஜய் வந்து ஒரு நன்றி கெட்டவர்ன்ற மாதிரி ஒரு போர்வை நம்மளுக்கு தோணுச்சு. இப்போ விஜயகாந்தோட பசங்க மேலேயே வந்து சாதாரண மக்களுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கா, இப்போ உனக்கு எனக்கு இருக்கான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்டு தான். அவங்க பேசுற பேச்சு, அவங்க வச்ச கூட்டணி, அவங்களோட நோக்கம் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுது. அப்படி இருக்கிறப்ப வெளியே இருக்க நம்மளுக்கு லேட்டாக நியூஸ் வருது. இப்போ விஜய் வந்து விஜயகாந்தை பார்த்துருக்காரு, அவங்க பசங்களை பார்த்துருக்காரு, அந்த கேரக்டர் வேரியேஷன் விஜய்க்கு தெரியும்ல, யாரை கிட்ட சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, யாருக்கு ரெஸ்பெக்ட் தரணும், யாருக்கு தரக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு. வெளியே வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ வேணால் நம்ம அவதூறு பேசலாம், உள்ளே என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு லேட்டராக தெரியுது. மேபி முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். சீமான் கூட விஜய் கூட்டணி போலையேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன், நானுமே அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு சீமான நம்மளே வந்து அவங்களோட பேச்சு, அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளோட செயல்பாடெல்லாம் பார்த்தா மேடம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, சினி ஃபீல்டுக்குள்ளேயே இருக்க விஜய்க்கு சீமான் சினி ஃபீல்டில் இருக்கிறப்ப எப்படி, அதுக்கப்புறம் எப்படி, அவர் என்ன மாதிரி கேரக்டர், அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவங்களோட கான்டெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கலாம். கூட்டணி வச்சு மேபி இவங்க இல்ல நம்பிக்கை போயிடும். இல்ல இப்ப டிஎம்கே கூட அவரு அதாவது பேச்சு நம்பிக்கை போயிடும். ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான்னு சொன்னாங்க, மேபி தம்பி கூட கூட்டணி வச்சு தம்பி கேட்டா அண்ணனுக்கு ஒரு நன்கொடையா கூட கொடுத்துட்டு அவரு. முதல்ல நம்பிக்கை வரணும்ல, சீமான் மேல விஜய்க்கு நம்பிக்கை வரணும்ல. இப்ப இவங்க வெளியே வந்துட்டு பேர் விஜய் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களை கூப்பிட்டாங்கன்றாங்க. மக்கள் தெரியும், மக்கள் பார்த்தா யாரை கூப்பிட்டுருப்பா, யார் எதுக்கு வரல அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும். விஜயகாந்த் பத்தி பேசுறதுனா ஒரு நல்ல தலைவரா இருந்தாரு, ஆனா அவர் ஏன் ஜெயிக்கல? இப்ப இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை விஜயுமே ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு குறைவா தான் இருக்கு. நீ வந்து ஒரு தலைவன் நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்லை, நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மக்கள் கிட்ட, மக்களுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை தரன்றதுதான் முக்கியம். நீ கன்வின்ஸ் பண்ணிருக்கணும் மக்களை வந்தோடனே. இப்ப விஜய் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது. ஏற்கனவே வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்காரு, அப்பயே தெரியும் இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு இவ்வளோ வன்மம் விதைக்கப்படுது. இப்போ ஒரு ஆக்டர் இல்லாமல் ஒரு 2 ஆக்டரோட ஃபேன்ஸ் சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறாங்க, அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் நம்ம போகும். அரசியல் இருக்குன்னா டிஎம்கேன்னு இல்லாமல் எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் நம்மளை சேர்ந்து அடிக்கும்ன்றப்போ எப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்னா, ரொம்ப நல்லவன் மக்களுக்காக தான் வரான்னு முழு நம்பிக்கை ஏற்படுத்துறவங்க தான் பெரிய மாஸ் சப்போர்ட் வரும். அதை வந்து விஜய் ஏற்படுத்தாமே விஜய்க்கு கிடைச்சிது. அந்த நம்பிக்கையும் விஜயோட செயல்பாடுகள், அவங்க கட்சியோட முட்டாள்தனத்தால கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டே வராங்க. ஓகேவா? இதே மாதிரி விஜயகாந்த் பண்ணார். விஜயகாந்த் விஷயத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனிப்பட்ட விதத்தில் விஜயகாந்த் நல்ல மனுஷன், அவர் நல்லது செய்வார், ஆட்சிக்கு வந்தால் அவர் நல்லது செய்வார். ஓகேவா? அவங்களோட கொள்கை என்னான்னு கேட்டாங்க. இப்போ விஜயோட கொள்கை இருக்கிற தெளிவு கூட வந்து விஜயகாந்தோட கட்சியோட கொள்கையில் ஒரு தெளிவு இருக்காது. ஒரே ஒரு இது மட்டும் அவங்க ஆமா, அந்த தாட்டு மட்டும் இருக்கு. ஆனா அவங்க நல்லது பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டரா இருந்தா பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கூட்டு வரதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த நம்பிக்கை விஜயகாந்தும் மக்களுக்கு முழுசா தரல. அதாவது
நம்மளை சேர்ந்தவங்களை நம்பிக்கை தர்றது முக்கியம் கிடையாது, எதிரில் இருக்கவனுக்கும் அவன் நம்பிக்கை தரணும். எம்ஜிஆர் அதை தான் பண்ணார். எம்ஜிஆர் சிவாஜி ஃபேன்ஸுக்கும் நம்பிக்கை தந்தாரு, எல்லா ரசிகர்களுக்கும் நம்பிக்கை தந்தாரு. எனக்கு ஒரு கேள்வி வருது, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை தந்தாரு. டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம், குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேன்னு ஒரு ஆட்சி இருக்கு, ஜெயலலிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அயன் லேடி, அவங்க பண்ணாத நல்லதா, அவங்க கொண்டு வராத திட்டங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் எடப்பாடிக்கு ஓட்டு போடக்கூடாது இந்த தேர்தல்ல? அவங்களே தோக்கடிச்சிருக்காங்களே. நீ சொல்ல அவங்க பண்ணாத திட்டங்களா, அவங்க பண்ணாத ஆட்சியான்னு சொல்லிட்டு அவங்க கடைசி காலகட்டத்துல தான் எல்லா திட்டமும் சிறப்பாக நடந்தது. அம்மா அவங்க திட்டத்துலேருந்து எல்லாமே ஆரம்பத்தில் அவங்களே வந்து ஒரு முறையோ 2 முறையோ தோத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கும் டிஃப்ரெண்ட் பெருசாலும் ஒன்று இருக்காது, பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. சரி, இவங்க எப்படி சொல்லணும், இந்த அரசியலே எப்படி போச்சுன்னா, இந்த குப்பை தட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப நாத்தடிக்குது, அதனால இந்த குப்பை தட்டியில் குப்பையை கொட்டுவோம், இந்த குப்பை தட்டியில் ரொம்ப ஸ்மெல்லு வருது, அதனால இந்த குப்பை தட்டியில் குப்பையை கொட்டுவோன்ற மாதிரி தான் அந்த 2 திராவிட கட்சிகளோட ஆட்சி முறை இருந்தது. இதுதான் வந்து நான் ஃபீல் பண்ணது இத்தனை வருஷமா என்னோட லைஃப்ல நான் பார்த்தது வந்து இதுதான். நம்மளுக்கு அந்த 2 கட்சி மேலேயும் மரியாதை கிடையாது. கம்பேரிட்டிவ்லி தீயசக்தி திமுகன்னு சொல்றாங்களே அப்படின்னு இந்த கொஸ்டின் நம்மளுக்குமே இருந்தது. ஏன்னா இவங்க என்ன ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க, அவங்கள போய் தீயசக்தி சொல்றாங்கன்றப்போ இருக்கு. அவங்க இறந்த பிறகுதான் தெரியுது, ஓ எதுக்கு தீயசக்தின்னு சொன்னாங்க. கம்பேரிட்டிவ்லி இவங்க ரொம்ப மோசம். இதுக்கு ஏடிஎம்கே கம்பேர் பண்ணா டிஎம்கே ரொம்ப மோசம். இது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. இது அப்படி இருக்கும்போது ஏன்னா இப்போ எங்க ஃபேமிலி வந்து டிஎம்கே ஃபேமிலி டிஎம்கே ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்போ நம்ம கண்ணுக்கே வந்து இவங்க எவ்வளவு மோசம், இதுக்கு வந்து ஜெயலலிதா அவங்களே பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னா பார்த்துக்கணும். அவ்வளோதான். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருப்பாங்க, எல்லா தவறுகளுக்குமே ஒரு ஊற்றுப்புள்ளியா இருப்பாங்க. இப்போ நீ ஜெயலலிதாவை அவங்கள ஊழல்வாதின்னு யாருன்னா விமர்சிச்சாங்கன்னா, ஊழல் கண்டுபிடிச்சிட்டு யார் தெரியுமான்னு வருவாங்க கூட்டம். ஆனால் அந்த ஆர்ஜின் தேடி போனால் அங்கே இருப்பார், நம்மளால இருப்பார். ஓகேவா? சரி, இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேக்குமே அந்த வாக்கு சதவீதம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். ஆனால் இப்போ அதான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணின்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ அதாவது சிம்பிளாக சொன்னால் டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து இன்னும் சின்ன தமிழ்நாட்டில் சின்ன கட்சி, மாநில அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் கூட்டணி இல்லாத கட்சி நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா எலெக்ஷன் நின்னவங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். கூட்டணி இல்லாத கட்சி நல்லா நின்று நல்ல ஒரு மாநில கட்சியா அறிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன்லயும் ஒரு 1% வாக்கு வாங்கி. அதே மாதிரி டிவிகே வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கல. ஏன்னா பரவாயில்ல ஒரு செய்தி போயிட்டு இருக்கு இல்ல. ஏன்னா பல்வேறு மேடைகள்ல வந்து பேசும்போது பாத்திருக்கீங்கன்னா, இந்த டிவிகே நிர்வாகிகிட்ட பேசும்போது அவங்க வந்து பிஜேபி வந்து இங்க எப்படி டிஎம்கே போட்டுறாங்களோ அதே மாதிரி பிஜேபி போட்டுறாங்க சென்டர்ல. ஆனா காங்கிரஸை பத்தி எதையுமே ஒரு வார்த்தை வந்து சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸை பத்தி கூட்டணி வைக்க போறீங்களா இல்ல எதனா அவங்க அந்த வார்த்தை வர மாட்டேன். ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில் அதான் முடிஞ்சிச்சுல. காங்கிரஸோட இவங்க கூட்டணி வைக்க ட்ரை பண்ணதே வந்து மிகப்பெரிய முட்டாள் தான். டச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தமிழ் தேசிய வாக்குல இருந்து இப்போ ஒரு 20% வந்து, அதாவது ஒரு 20 லட்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா அதுல ஒரு 10 லட்சம் சாலிடா அவுட் ஆயிருக்கும். அதுவே எப்படி இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு திராவிட கட்சி வேணும்னு சொல்லி இப்போ இது எப்படி மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி மாநில அளவுலயும் வந்து இந்தியன் எலெக்ஷன்லயும் வந்து பிஜேபி வேணும்னு சொல்லி போராடும் போது அப்ப ஏன் இப்ப மாற்று அரசியல் ஏன் டிவிகேவும் காங்கிரஸும் ஒண்ணு சேர்ந்து வரக்கூடாது இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆட்சி பண்றதுக்கு? காங்கிரஸ் வந்து நம்மளுக்கு தமிழின துரோகின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு காரணமா இருக்குன்றது தான் இங்க இருக்க தமிழர்களோட நம்பிக்கையா இருந்தது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் அதை ஆதரிக்கணும்? அங்க போய் யார் சேர்ந்தாலும் வந்து அவங்களை எதிர்க்கிறது தான் நம்மளோட கடமையா இருக்கும், ஒரு தமிழ் தேசியவாதியோட கடமையா இருக்கும். அது விஜய் சேர்ந்தான்னா யார் சேர்ந்தான்னா. அப்ப இதுக்கு வந்து அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ பிஜேபி கூட டிவிக்கு கம்பேரிட்டிவ்லி காங்கிரஸ் வந்து ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பெட்டரா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பெட்டரா இருக்கு. ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி இப்போ இவங்க கிட்ட ஒரு குறை இருந்ததுன்னா இவங்க வந்து ஒரு இன வேறுபாடு பார்த்தாங்கன்னா அவங்க மத வேறுபாடு பார்ப்பாங்க. ஓகேவா? இன வேறுபாடுல நம்ம அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கப்போ நம்ம அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அந்த இடத்துல தான் ஒரு தப்பு பண்றீங்க. ஏன்னா எந்த கண்ட்ரிலயுமே அப்படியே கிடையாது. பாகிஸ்தான்ல முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்ல முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. இந்தியா கண்ட்ரில யாரும்
மத பாகுபாடு வேறுபாடெல்லாம் பாக்குறது இல்ல. எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உத்தரகாண்ட்ல வந்து டென்ஸ் பாப்புலேஷன் முஸ்லிம்ஸ் தான் அதிகபட்சமா இருக்காங்க. அந்த இடத்துல இப்ப நீ உன்னோட நம்பிக்கை என்ன அப்படின்னா பிஜேபி இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கல பிடிக்கல. அது ஒரு நம்பிக்கை தான். நல்ல ஒரு ஆட்சி நடத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதுதான். இருக்கும்போது டிவிக்கு ஏன் கூட்டணி இருக்கக்கூடாது? கொள்கை எதிரின்னு அவங்க அறிவிச்சது காரணமே வந்து சிறுபான்மையினருக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க பிஜேபி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாததால பிஜேபி வந்து மதத்துக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஒரு ஜாதி ரீதியாக எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு சும்மா இப்போ பிஜேபி டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்து நம்ம டோட்டலாக பிஜேபியை பற்றி பேசுவோம். ஓகேவா? பிஜேபி காங்கிரஸ் பற்றி மட்டுமே நம்ம பேசுவோம் டோட்டலாக. நீங்கள் அந்த ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ நீங்கள் வந்து நார்த்தில் பிஜேபி என்னென்ன பண்ணியிருக்கு, இந்த மத ரீதியாக அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன, நிறைய பண்ணியிருக்காங்க. மத ரீதியாக அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன, ஜாதி ரீதியாக அவங்க பண்ண தவறுகள் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வாங்க. நம்ம அப்போ வந்து காங்கிரஸ் பிஜேபி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிஜேபி பற்றி சொல்லுங்கள். ஏன் நம்ம பிஜேபி எதிர்க்கணுன்றதுக்கு அப்போ உங்களுக்கு காரணம் தெரியும். இந்த வாரம் டாபிக் எதுவும் கிடையாது. ஆமா, இந்த வாரம் டாபிக்ல பிஜேபி காங்கிரஸ் கிடையாது. ஓகேவா? நம்ம பிஜேபி காங்கிரஸ் பத்தி மட்டுமே நம்ம அடுத்த வாரம் பேசுறோம். ஏன்னா இங்க ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ்லயும் பிஜேபிலயும் இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்றத நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். இதை வேணா இப்படி வச்சுக்கலாமா? அஸ்வத்தாமன் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அஸ்வத்தாமன் பேசுறத பார்த்தா அடுத்த நிமிஷமே நம்ம பிஜேபி ஓட்டு போட்டுடலாமான்ற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா அஸ்வத்தாமன் ஒரு மிகப்பெரிய முட்டாளுக்கு எதிராக உட்காந்து பேசுறாரு. ஒரு மனசாட்சி இல்லாத முட்டு கொடுக்குற ஒரு பொய் சொல்றவருக்கு எதிராக உட்காந்து அஸ்வத்தாமன் பேசுறப்ப அஸ்வத்தாமன் பேசுறது நியாயமா தெரியும். அஸ்வத்தாமனுக்கு எதிராக வைக்க வேண்டிய நியாயமான கேள்விகளை அவங்க வைக்க மாட்டாங்க. இவங்களே ஒரு அவதூறு பேசுறாங்க, ஒரு தவறான முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அஸ்வத்தாமன் திருப்பி அடிக்கிறப்போ நம்மளுக்கு பிடிக்கும். ஒரு வேலிடான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நீங்க யாரு ஊழல் பண்ணல, பிசினஸ் மேன் வந்து அப்படின்னா அதுல வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது பிஜேபியில பிசினஸ் மேன் பண்ற ஒரு பொலிட்டிஷியன் இருந்தா அவனை வந்து இந்த ஆள் வந்து ஊழல் பண்றான், கட்சி நிறைய சம்பாதிக்கிறான், கட்சியில இருந்துட்டா நாங்க என்ன பார்ப்போம்னா மக்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நீ சொல்ற எனக்கு சான்ஸ் கட்சி நான் திருடுறேன்னு சொல்ற அப்படின்னா நான் என் வீட்டை திறந்து விட்டு ஆமா திருடதான் செய்வான்னு விட மாட்டேன். அப்போ மக்கள் ஊழல் பண்ணா ஊழல் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவோம், அதை தப்புன்னு தான் சொல்லுவோம். அதை நார்மலைஸ் எங்களால் பண்ண முடியாது. சரி, இந்திய அளவுல இருக்க இந்த கட்சியை இப்போ வந்து எதோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? இந்திய நாட்டை வந்து எதோட கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ இந்த கட்சி ஃபாரின் கண்ட்ரிஸோட சேர்க்கிறீங்க. ஃபாரின் கண்ட்ரிஸோட சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இல்ல பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம ராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்ணல. நம்ம வந்து வாஜ்பாய் பீரியட்ல தான் வந்து இந்த அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துனாங்க. இதெல்லாம் நீங்க வந்து வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட பிஜேபி பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஊழலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட பிஜேபி பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களோட நோக்கம், பிஜேபியோட நோக்கம் என்ன? காங்கிரஸ்க்கு ஒரு நோக்கம், இந்த ஷார்ட் டேர்ம் நோக்கம், தமிழர்களுக்கு எதிரான நோக்கம் இருந்து தான் நான் நம்புறேன். ஓகேவா? அது முடிச்சிட்டாங்க. திருப்பி அது காங்கிரஸ்க்கு அந்த நோக்கம் தேவைப்படுமான்றது எனக்கு தெரியல. ஆனா பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இருக்குன்னு அது ஆர்எஸ்எஸோட நோக்கமா? ஆர்எஸ்எஸோட நோக்கம் ஆமா, இந்துத்துவ ராஜ்யமா கிடையாது. அதுதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு இந்தியா இப்போ இவ்வளவு அதான் பேசுவோம். நீங்க சொல்ல முடியாது. அதான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம்ல, 2 வாரம் டைம் கொடுத்துருக்கோம்ல, நீங்க அதை ரிசர்ச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன், நீங்க அனுப்புங்க. இதுக்கு பாபர் மசூதி இடிக்கணும். இல்ல அதான் நீங்க சொன்ன வேலிட் பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு டைம் வச்சுட்டு டீடைல் தெரிஞ்சுட்டு பேசுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல டாபிக் அது. காங்கிரஸ் பிஜேபி ஏன் தமிழர்கள் அந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாது, ஒருத்தர் கூட அங்க ஓட் போடக்கூடாதுன்றத நம்ம டீடைலா பேசுவோம். ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளவு நாள் வந்து இவங்க சொல்லியே இந்த கட்சி வந்து வந்திருக்க கூடாது. இந்தியால எங்கேயுமே, தமிழ்நாட்டுல இருக்கு. அண்ணாமலை ஒரு பர்சன் போதும் இவங்களெல்லாம் முடிச்சு வருது. வரும் நீங்க வாங்க, டைம் எடுத்துட்டு வாங்க. He is the greatest politician of all time. அவர்கிட்ட ஒரே விஷயம் மட்டும் தான் இருக்கு, அந்த லேண்ட் மேட்டர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அண்ணாமலை வச்சு. அது தவிர வேற பேச முடியாது. நான் தப்பான கட்சியில இருக்காருல்ல. அப்படி தப்பான கட்சி நம்ம கண்ட்ரி எப்பறா மேலோட்டமா இருக்கு. பிரச்சனையே என்ன தெரியுமாடா? எப்பயுமே வந்து நீ மக்களுக்காக தான் பேசணும். உன்னோட தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்காக பேசக்கூடாது. நம்ம நம்பிக்கை ஒரு தான் சங்கி கட்சினா என்ன கட்சி? இந்துத்துவத்தை முக்கியத்துவம் அவ்வளவுதான், டேரக்டா அதை சொல்லிட்டு போ. சங்கின்றது வந்து எதுனா ஒரு டிஎம்கே பீப்புள் வந்து யூஸ் பண்ற டேர்ம். இந்த சங்கி கட்சி ஒட்டுமொத்தமா நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கி கட்சி அதனால கேட்டவங்க. பிஜேபி ஒரு மதவாத கட்சி.
அதுக்கு 1000 ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னா நீ பேசினாதான் அவனுக்கு புரியும். நீ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சங்கி கட்சி அப்படின்னா அவனுக்கு புரியாது. இப்போ பிஜேபி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இப்போ ஒரு விஜய் சப்போர்ட்டர் இருக்கான், விஜய் சப்போர்ட்டர் இருக்கான்னு வச்சுக்கேன். இப்போ பிஜேபி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்துட்டாங்கன்னா முஸ்லீமும் கிறிஸ்டினுக்கும் பிரச்சனை தான், தமிழுக்கு பிரச்சனை தான். இப்போ எங்கடா பிரச்சனை நடந்திருக்கு? நார்த்ல பிரச்சனை இருக்குண்ணா, நமக்கு தெரியல. அதான் நான் கேக்குறேன், தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதான் டைம் எடுத்துங்க, உனக்கு வந்து அவங்க தவறானவங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 2 தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப உனக்கு வந்து அவங்க தவறானவங்க நம்பிக்கை இருந்ததுன்னா நீ டீடைல் எடுத்துட்டு நீ பேசுறது வந்து மத்தவங்களை அக்செப்ட் பண்ணிடணும், புரியணும். அதுதான் நீ பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப விஜய் சப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கான், உனக்கு விஜய் பிடிக்கல அப்படின்னா நீ ஒரு விஜய் ஹேட்டர் மாதிரி பேசினா நீ பேசினது அவன் காதுலயே விழாது. ஓகேவா? விஜயோட தவறுகளை நீ பொறுமையா சொன்னாதான் அவனுக்கு புரியும். அவன் சப்போர்ட்டரா இருக்க மாட்டான். விஜய் சப்போர்ட்டரா இருக்கிறது நல்லது இல்லை நீ நினைச்சனா அவனை மாத்துறது தான் உன் வேலை. ஒருத்தன் பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைச்சனா அவனை மாத்துறது தான் உன் வேலை. அவனை வந்து உன்னை வெறுக்க வைக்கிறதுக்கே இவன் காண்டு பூச்சவன்டா நினைக்க வைக்கிறது உன் வேலை கிடையாது. புரியுதா? இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம ஒரு காமன் மைண்ட் செட்ல இருந்து பேசினா அப்படிதான் தோணும். நீங்க வாங்கம்மா அவனை பிஜேபி தானே 2 வாரம் கழிச்சு பாருங்க டொம்மு டிம்முன்னு உள்ள போகுது பாருங்க. வாய்ப்பே இல்லை. உன்னாவ் கேஸ் தெரியுமா உங்களுக்கு? உன்னாவ்னு ஒரு கேஸ் இருக்கு தெரியுமா? ஆசிஃபா கேஸ் அதான் நான் லாஸ்ட் டைமே சொன்னேனே உங்களுக்கு. கட்சி தலைமையில கட்சி பேரை எடுத்துக்கிட்டு இவங்க பண்ற அந்த தனிப்பட்ட இதை வந்து அரசியல் அவங்க கொள்கையோட நீங்க கம்பேர் பண்றீங்க, அதுதான் கிடையாது. அந்த ஊர்வலம் ஒரு ஸ்டேட்ல ஒரு கட்சியோட ஆட்சி நடக்கிறப்போ எப்படி அனுமதி கிடைக்கும்? நீங்க எப்படி போவீங்க? ஒரு ரேப் ஓகேவா நடக்குது, இந்த ரேப்பை பண்ணவங்க ஓகேவா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க, நீங்க அதுக்கு எதிராக எப்படி ஊர்வலம் போக முடியும்? உங்க ஆட்சி நடக்கிறப்போ அந்த ஸ்டேட்ல டீட்டெயில் தெரிஞ்சுன்னு வாங்க, நம்ம பேசுவோம். என்னடா கேரளா தான் பெஸ்ட். கேரளா கம்யூனிசமா? குப்பை கம்யூனிஸ்ட் பத்தியும் பேசுவோம். சேகுவாரா பத்தியே நம்ம பேச முடியும்ன்றப்போ கம்யூனிஸ்ட் பத்தி பேசணும். இன்னொரு டவுட், அப்துல் கலாம் பிரசிடென்டா இன்னொருத்தர் மன்மோகன் சிங்கா? மன்மோகன் சிங்கா